ஹாய்ங்க, வெல்கம் டு வாம் பியூட்டி சேனல். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா கடையில் உள்ள கிச்சன் ஐட்டங்கள், கிச்சன் ப்ராடக்ட்ஸு, ஹோம்க்கு தேவையான பொருட்கள் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நிறையா சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு சிஸ்டர் வந்துட்டு மணப்பலகை வீடியோ கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மண்பானை சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் வந்துட்டு போடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த 10 ரூபா வீடியோவில் நம்ம என்னென்ன கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஹோம்க்கு தேவையான ப்ராடக்ட்டு, கத்திரிக்கோல், ஸ்க்ரூ ட்ரைவரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. பவுடர்லாம் வந்துட்டு குட்டி குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு அடிச்சு விடுவோம்ல, அந்த மாதிரியான ஸ்பான்ச் எல்லாமே இருக்குது. 5 ரூபா தான் அதோட ரேட்டு. ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா ரேட்டில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட் வீடியோ 1 வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமாக கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னென்னு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்களேன். இது வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிக்குவடிக்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ தலை காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது என்னன்னு எனக்கு நிஜமாலே வந்து தெரிலங்க. இந்த இதுவும் எனக்கு என்னன்னு வந்து தெரில. ஏதோ வந்துட்டு ஆணி மாதிரி வந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் கத்தி மாதிரி வந்துட்டு இருக்குது, 2 சைடுமே கத்தி மாதிரி இருக்குது, தெரிலங்க. இது வந்து எனக்கு என்னன்னு தெரியும், சாமி பூஜை ரூம்லலாம் வந்துட்டு வைப்போம்லங்க, துளசி தண்ணி அந்த மாதிரி வைப்போம்ல, காப்பரில் இருக்க ஒரு கிண்ணம் 15 ரூபாய், லைட்டாக வந்து நெளிஞ்சிருக்கும். ஆனால் நல்ல கிண்ணமே அவங்கக்கிட்ட வந்துட்டு இருக்குங்க. ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே வந்து இருக்கும். இந்த வேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது எவ்வளோ பேர் வீட்டில் இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ்மே நான் வந்து சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் 15 ரூபா தான். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு கரண்டிக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் இதில் தான் வந்து கோர்த்துப்படுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்குலாம் வந்துட்டு ஏற்றுவோம்ல, நம்ம மண் அந்த விளக்கில் ஏற்றுற மாதிரி இந்த மாதிரி நமக்கு சில்வத்தில் வந்துட்டு விளக்கி ஏற்றலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 முனை வந்துட்டு இருக்குங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு திரி வந்துட்டு போட்டு நம்ம வந்துட்டு ஏற்றிக்கலாங்க. 15 ரூபா. இல்லை எனக்கு இந்த மாதிரியான கோல்டன் கலரில் வேணும், பித்தளை மாதிரி இருக்கிறதுல வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 30 ரூபாய்க்கு இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்லங்க. இப்போ ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். இதில் வந்துட்டு விபூதி குங்குமம் வந்து வச்சுக்கலாம், இல்லாட்டி சந்தன குங்குமம் வந்து வச்சுக்கலாம். ஒரு ட்ரேயோட இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு இருக்குல்ல. 40 ரூபாய்க்கு இருக்குது. பூஜை ரூமில் வைக்கும்போது ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்குங்க. இது நீங்கள் பூஜை ரூமுக்கு வைக்கணும்னு தான் இல்லை, இந்த மாதிரியான கலசம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசப்ஷன் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வைக்கும்போது கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் இதோட ரேட்டு. இப்போ தான் நம்ம கிச்சன் ஐட்டங்கள் வந்துட்டு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஹேண்டில் வந்துட்டு மரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பீலருங்க. இதுட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதோட விலை வந்துட்டு 20 ரூபா. அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பீலரும் கிரேட்டரும் சேர்ந்து நமக்கு இருக்குது. இந்த மரக்கரண்டி, மர ஸ்பூன்லாம் வந்துட்டு 5 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூடம்லாம் ஏற்றுவோம்ல, சாமிக்கு வந்துட்டு துபம் கட்டுவோம் இல்லையா. ஸோ அதுதாங்க நமக்கு 20 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. தேங்காய் துருவுறது இருக்குது இல்லையா, ஸோ அது சில்லு போடுறது இல்லைங்க, அந்த துருவுற மாதிரி இருக்கும்ல, அது வந்து 20 ரூபா. நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. இது எல்லாமே எவர் சில்வர் தாங்க. தாராளமாக நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றுவோம் இல்லைங்களா, அதுங்க. ஸோ நமக்கு வந்துட்டு நல்லா குழி மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி கோர்த்து போடுற மாதிரி வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீ கப்பு 20 ருபீஸ். பெரிய பெரிய கடைகள்லையுமே நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அதோட ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த 10 ரூபா கடையில் எப்படி இருக்குன்னு தான் நம்ம வந்துட்டு நம்ம விலையை பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கிங்க, வெறும் 15 ரூபா தான். சூப்பராக இருக்குல்லங்க. குட்டி வடை சட்டியெல்லாம் நீங்கள் வந்துட்டு இப்படி பிடிச்சி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பெருசு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது 15 ரூபா தான். அழகாக இருக்குல்லங்க இந்த இடுக்கி. நான் வந்து ஆக்சுவலாக வந்து எடுத்துட்டேன், அதனால தான் நான் வந்து எது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி குட்டி கிண்ணங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகழகாக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஸ்க் மாதிரி, முட்டையெல்லாம் வந்துட்டு பீட் பண்ணுவோம்ல அதுங்க, தயிர் பீட் பண்ணுறது, மாவு பீட் பண்ணுறது, அது மாதிரி. இது வந்து சாம்பிராணி கரண்டிங்க, 40 ரூபா. பெருசு சைஸு, அதனால் 40 ரூபா. பாருங்கள், நான் வைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்லங்க எவ்வளோ பெருசுன்னு. அழகாக இருக்குல்லங்க. ஸ்பூன்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம க்யூட்டாக இருக்குல்ல. இது எனக்கு நிஜமாலே என்னன்னு தெரில. போன வீடியோலையும் நான் கேட்டிருந்தேன் என்னென்னு, இந்த வீடியோவில் எனக்கு வந்து தெரிலங்க இது என்னென்னு. ஸோ எக்கச்சக்கமான கிச்சன் ஐட்டங்கள் இருக்குது. கிரேட்டர் வந்து பார்த்திங்களாங்க, இந்த மாதிரியான ஒரு நம்ம சீவுவோம் இல்லைங்க, காய்கறிகள் சீவுறது, அதெல்லாம் 15 ரூபா தான். ஸோ விஸ்க்கு வந்து பார்த்தோம்ல பெருசு, இது வந்துட்டு 40 ரூபாங்க பெருசுங்க. முன்னாடி பார்த்தது 15 ரூபா சின்னது, இது வந்து கொஞ்சம் பெருசு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளேட்ஸுங்க, 10 ரூபா தான் இந்த பிளேட்டு.
ஸோ அழகழகான பிளேட்லாம் இருக்குது. செராமிக் பிளேட் இருக்குது, பிளாஸ்டிக் பிளேட் இருக்குது, செராமிக் கப் இருக்குது, பிளாஸ்டிக் கப் இருக்குது. அந்த மாதிரியான கிச்சனில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற ஹாட் பாக்ஸஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸு. இந்த மாதிரி பெரிய கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. கூல்ட்ரிங்க்லாம் ஊற்றி வந்து வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். 10 ரூபா கிளாஸுமே உங்ககிட்ட இருக்குங்க. இந்த தட்டு கிண்ணம்லாம் வந்து பார்த்திங்களா செம க்யூட்டாக இருக்குல்ல, 10 ரூபா தாங்க. இதெல்லாம் செமையாக இருக்குல்லங்க. இது பெரிய சைஸ் வேணும்னா கூட நீங்கள் பெரிய சைஸ் வாங்கிக்கலாம். உப்பு ஜாடி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஸோ எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கரண்டி அவங்கக்கிட்ட இருக்குது. தெரியுதா, நமக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடுவோம்ல, ஸோ அந்த தாங்க நம்ம ஒன்று சில்வரில் வந்து பார்த்தோம்ல, இது வந்துட்டு நமக்கு பிளாஸ்டிக்கில் வந்துட்டு இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பாட்டில்ஸு, ஸ்பூனு, இது வந்து சாஸ் ஊற்றி வைக்கிறது, இது வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. 30 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்லங்க. ஒரு கடையில் ஒரு விலை. போன கடையில் நம்ம பார்க்கும்போது நமக்கு 25 ருபீஸ்க்கு அந்த மாதிரி இருந்துச்சு இல்லைங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு விலை அதிகமாக இருக்குது. மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ராடக்டோட விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நைஃப்லாம் வெளி கடைகளில் வந்து பார்க்கும்போது நமக்கு 40 ரூபா போட்டிருந்தாங்க. பட் இந்த கடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 30 ருபீஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு பலாப்பழம் இருக்கிறதுக்கு உண்டான கத்திங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்க்லாம் வந்து நம்ம கழுவுவோம் இல்லையா, அதுக்கு ப்ரஷ்ஷோடு நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். செம க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. 40 ரூபாய் இது. இது வந்துட்டு நமக்கு அந்த எப்படி சொல்கிறது, இது ஒரு இந்த சிலிக்கான் அந்த டைப் கிடையாதுங்க. நமக்கு இந்த ஈயம் மாதிரி வந்துட்டு இருக்கும்ல அது. இது வந்துட்டு சாதாரண ப்ரஷ்ஷுங்க, பிளாஸ்டிக் ப்ரஷ்ஷு. அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்டீலு அந்த மாதிரி ஒரு அயனில் இருக்கிற மாதிரி உண்டானது. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்துட்டு ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து சாவி கோர்த்து போடுறது. ஸோ 20 ருபீஸு. உங்களுக்கு வந்து சில்வர் கலரில் வேணும்னா சில்வர் கலரும் வாங்கிக்கலாம், அதுவும் 20 ருபீஸ் தான். நல்லா கும்பம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. இல்லை எனக்கு வந்துட்டு கீ மாதிரியே வந்துட்டு வேணும் அப்படின்னு நினச்சாலும் கீ மாதிரி இருக்குது. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய கடைகளில் எவ்வளோ ருபீஸ் போட்டிருந்தாங்க. நீங்கள்லாம் வந்து 15 ரூபா தான். இதுக்கு வந்துட்டு இந்த சிங்கில் வந்துட்டு டஸ்ட்லாம் வந்து வரும் இல்லைங்க, அதை வந்து கலெக்ட் பண்ணுற கலெக்டர் 20 ருபீஸு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டீல்லையும் இவங்ககிட்ட இருக்குது. பார்ட் 1 வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்குது பாருங்களேங்க. டஸ்ட்பின்னு, கூடை, ட்ரே, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு காய்கறி போடுறதுக்கு, பழங்கள் போட்டு வைக்கிறதுக்கு, இந்த லஞ்ச் கொண்டு போகிறதுக்கான கூடைகள். இந்த கூடைலாம் வந்துட்டு 30 ரூபா தாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பிளேட்லாம் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. குட்டீஸ்க்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டமு, பாக்ஸு, பர்ஸு, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நான் ஆல்ரெடி ஸ்பூன் வந்து சொல்லியிருந்தேன்ல, மரக்கட்டையில் இருக்க ஸ்பூனு 5 ரூபா தான் அந்த ஸ்பூனு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எண்ணெய்லாம் தேய்ப்போம் இல்லையா தோசைக்கல்லில், அது. ஸோ உடனில் நமக்கு வச்சுருக்காங்க. இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்களா செம க்யூட்டாக வந்துட்டு இருக்குல்ல, நல்ல குவாலிட்டியில். 20 ரூபா தான் இது. எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வந்து இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அந்த தூபம் காட்டுறதை வந்து பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீலர் 15 ரூபா தான். ஸோ கலருமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்பூன்ஸ்லாம் வந்து பாருங்களேன், நமக்கு வந்துட்டு ஒரு 20 ருபீஸ்லேயும் இருக்குது. பெரிய ஸ்பூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸில் இருக்குது. குட்டி ஸ்பூன் 10 ருபீஸ்க்கு கூட வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபோக் ஸ்பூன் வந்துட்டு இருக்குது, எல்லாமே வந்துட்டு இருக்குங்க இங்கே இந்த 10 ரூபா கடையில். நான் வந்து பார்த்திங்களா அந்த இடுக்கி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நமக்கு சம்டைம்ஸ் எட்டாத இடத்துலலாம் வந்துட்டு அந்த சொரியறதுக்காக உண்டானது. இச்சிங் நிறைய பேருக்கு வரும் இல்லைங்களா, நம்ம கை அவ்வளோவா வந்து போகாதில்ல, அந்த மாதிரி. ஸோ இது வந்து தோசை கரண்டி, உடனில் செஞ்சுருக்க தோசை கரண்டி. சூப்பராக இருக்குல்லங்க. 10 ருபீஸ் தான். சின்னதாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே இருக்கிறது மோஸ்ட்லி வந்துட்டு 10 ருபீஸ் தான். இந்த கப்லாம் வந்து பாருங்களேன், அந்த ரிமோட் கண்ட்ரோல் போட்டு வைக்கிறது கவர்லாம் வந்து 10 ருபீஸ் தான். இதுதான் முக்கியமாக உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். இது வந்துட்டு ஒரு 3D சாமி படங்க. ஒரு சைடு பார்த்தா நமக்கு வந்துட்டு கோமாதா பசு கூட நம்மளுடைய காட் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தா சிவன் வர மாதிரி இருக்குது. இதில் பாருங்களேன், சொன்னேன் இல்லையா, சிவன் வர மாதிரி இருக்குது. இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் சாய்ச்சி வச்சு பார்த்தோன்னா
நம்மளுடைய முனிவர் வந்துட்டு இருப்பாங்கள்ல அவங்க வந்துட்டு இருக்கா மாதிரி இருக்குது. ஸோ 3D 2 இமேஜும் ஒன்றா வர மாதிரி தெரியுதுங்களாங்க. செமையாக இருக்குது பார்த்தீங்களா. 20 ரூபா தாங்க அதெல்லாம். இந்த கப்பு வந்து பாருங்களேன், பிளாஸ்டிக் கப் இருக்குது, 10 ருபீஸ் கப் இருக்குது, 15 ரூபா கப் இருக்குது, ஈவன் 5 ரூபாய்க்கு கூட இவங்கக்கிட்ட வந்து கப்பெல்லாம் வந்துட்டு இருக்குது. எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்களேன். இந்த குட்டீஸ்க்கு வந்துட்டு இந்த கிரீடம் மாதிரி வந்துட்டு வைப்போம்ல பிளாஸ்டிக்கில், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு 10 ரூபா தாங்க. இந்த தோரணெல்லாம் வந்துட்டு தொங்க விடுவோம் இல்லைங்களா, அதுங்க. இந்த இடத்துல முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் தான் வந்திருக்கு. இந்த கும்பம்லாம் இருக்குது பார்த்திங்களா, உடனில் 20 ருபீஸ். பூஜை ரூமுக்கு வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அந்த மாங்கல்யம்லாம் இருக்குது பார்த்திங்களா, மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் குங்குமம், அதுக்கப்புறம் வந்து ஒரு மஞ்சள் கிழங்கு வந்துட்டு இருக்குது. 5 ரூபா தான் அதோட ரேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கலசங்க, 15 ரூபா. தேங்காய் முடியோடு இருக்குது பாருங்களேன். பூஜை ரூமில் இந்த மாதிரி மினியேச்சர் ஐட்டம் வாங்கும்போது சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு கண்மை, அந்த வந்துட்டு பாசி இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்களா, அதுங்க காம்போவாக சேர்த்து 20 ரூபா தான். இந்த சங்கு வந்து பார்த்திங்களா 20 ரூபா. குழந்தைங்களுக்கு இந்த மாத்திரை டானிக்லாம் வந்து கலந்து கொடுப்போம்ல, அதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு, அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, அதோட பொடிங்கள், மஞ்சள் பொடி வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பாசிப்பயிறு பொடி வந்துருக்கு. அதுக்கப்புறம் செலோ டேப் வந்துட்டு இருக்குது. சீப்பு வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நான் வந்து இந்த ஒரு ஒயிட் கலரில் உள்ள சீப் இருக்குல்லங்களா, நல்லா பூ போட்ட டிசைனு, 20 ருபீஸ் அதை ஒன்று வாங்கினேன். ஆனால் கரண்டிங்கெல்லாம் 20 ரூபாய்க்கு இருக்குது, சீப் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு பீலர் தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு நமக்கு உடனில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 40 ரூபா. இந்த கத்தி வந்து பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. இதுவும் வந்துட்டு ஒரு பீலர் தாங்க, 40 ருபீஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எவர் சில்வரில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களாங்க. ஸோ மேலே வந்துட்டு நிறைய ஐட்டங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே நம்ம படி இறங்கி கீழே வரும்போது இந்த மாதிரியான ஐட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்னால் என்னென்னு. நமக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்து 100 ரூபா தான். எலுமிச்சம்பழம் புளியிறது வந்துட்டு இருக்குல்லங்க, அந்த ஜூஸ் புளியிறது. ஸோ அது வந்துட்டு நல்ல குவாலிட்டியில் இங்கே வந்து கீழே வந்து வச்சுருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே இவங்கக்கிட்ட வந்துட்டு அவைலபிளாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த பார்த்திங்களா செமையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சோப்பு டப்பா வந்துட்டு சில்வரில் வந்துட்டு இருக்குது. டம்ளர் வந்துட்டு இருக்குது, சம்படம் இருக்குது, டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் டீ காஃபி குடிக்கிறது அந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விஸ்க் இருக்குது. முன்னாடி மேலே வந்து பார்த்தோம்ல 15 ரூபாய்க்கு நமக்கு இடுக்கி வந்து பார்த்தோம்ல, இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் இடுக்கிங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வந்துருக்கு. எல்லா ஐட்டங்களுமே இங்கே வந்துட்டு இருக்குங்க. ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பார்ட் 3 வீடியோவுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே உங்களுக்கு வீடியோ வந்துட்டு வரும்.